ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் சுவையான நல்ல முத்தான வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரியான பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து 1 கப் அளவுக்கு அன்னாசி பழத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 1 கப் ரவை எடுத்திருக்கேன். 1 கப் ரவைக்கு 1.25 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். நம்மளோட பைனாப்பிள் வந்து நல்லா இனிப்பாக இருந்துச்சு அப்படின்னா 1.25 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இனிப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா 1.5 கப் சர்க்கரை சேர்த்தோம்னா தான் சரியாக இருக்கும். கூடவே 1/2 கப் நெய் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நமக்கு வந்து எண்ணெய் வேணும். நான் வந்து 1/2 கப்புக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் குறைவாக வச்சுருக்கேன். நான் வந்து சன்ஃப்ளவர் எண்ணெய் எடுத்திருக்கேன். வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டே கலந்து வச்சிடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா 1 கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் கம்மியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல எண்ணெயும் நெய்யும், அதிலிருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 10 போல் முந்திரி பருப்பு, அதை வந்து 1-2 உடச்சி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு முந்திரி பருப்பு கொஞ்சம் ஒரு கோல்டன் கலர் வந்ததும் இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர்ந்த திராட்சை வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துட்டு திராட்சை நல்ல பலூன் மாதிரி வந்ததும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இப்போது இதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல பைனாப்பிள், அதை வந்து அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து ஒரு 4-5 நிமிஷம் போல் வேகட்டும். நம்ம இந்த மாதிரி வேக வச்சு சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்டாக அப்படியே அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பைனாப்பிள் நல்லா ரெடியாகியிருக்கு. இப்போ இது கூட 2.5 கப் தண்ணி, 1 கப் ரவைக்கு அதே கப்பில் 2.5 கப் தண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். இப்போது பக்கத்தில் இன்னொரு ஸ்டவ்வில் இதில் வந்து நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல எண்ணெயும் நெய்யும், அதிலிருந்து ஒரு பாதி போல், பாதியை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு எண்ணெயும் நெய்யும் சூடானதும் நம்ம வச்சுருக்கிற 1 கப் ரவையை அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரவையை வந்து நம்ம நல்லா வறுக்கணும். ரவையை வந்து நம்ம நல்லா வறுக்கலை அப்படின்னா முத்தாக இருக்காது, ஒரு மாதிரி குழைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா வறுக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரவை வந்து நல்லா வறுபட்டிருக்கு. அது வந்து ரொம்ப மணலாக இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டாக வந்துடும். இப்போது நம்ம கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியும் பைனாப்பிளும் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து இது மேலே சேர்க்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து கட்டி தட்டாமல் அழகாக வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நான் சேர்த்துட்டேன். நல்லா கலந்து விடுறப்பவே அழகாக சூப்பராக வெந்துடும். ரவை சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் போயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1.25 கப் சர்க்கரை, பைனாப்பிளோட டேஸ்ட்டை பொறுத்து நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நம்ம கலந்து விடுறப்போ சர்க்கரை உருகி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சம் எல்லோ ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நமக்கு வந்து குங்குமப்பூ சேர்க்கணுன்னா நம்ம வந்து குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மீதி வச்சுருக்கோம்ல எண்ணெயும் நெய்யும், அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் இருக்கும். அது அப்படியே சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் போல் மீதி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம லாஸ்ட்டாக சேர்க்கும் போது தான் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு லைட்டாக, ரொம்ப கலந்து விட தேவையில்ல, ரொம்ப லைட்டாக அப்படி ஓரங்கள்லாம் லைட்டாக நம்ம கலந்துட்டு மூடி வச்சுட்டு இருக்கிறதுலே ரொம்ப கம்மி ஹீட்டில் சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், அந்த நெய் எண்ணெய்லாம் உள்ளே நல்லா இறங்கி சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுருந்தோம்ல நட்ஸு, அது கூடவே வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள், ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டா போதும். பாருங்கள் அதோடய டெக்ஸ்சர் பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அப்படியே இது வந்து ஆறுனதுக்கப்புறமா இதே மாதிரி சாஃப்டாகவே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக எண்ணெயும் நெய்யும் கலந்து சேர்த்துருக்கோம், அதனால் அப்படியே இருக்கும். இப்போ அப்படியே வந்து நம்ம அதை எடுக்கும்போது அதோட டெக்ஸ்சர் பாருங்கள், அந்த ரவை வந்து அப்படியே முத்தாக இருக்கும். நமக்கு இந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுக்கணும் ரவையை, அப்போ தான் வந்து இந்த மாதிரி வரும். கையில் பாருங்கள் ஒட்டாமல் அப்படியே சூப்பராக இருக்குது, அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும். டடா, நம்மளோட பைனாப்பிள் கேசரி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு, அப்படியே முத்தாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.